டெல்லியில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சந்தித்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதலாக 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க கோரிக்கை வைத்ததாகவும், தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 150 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை இன்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் NHMMD ரெசிடென்ஷியல் கமிஷனர் போன்ற உயர் அலுவலர்களும் சென்று சந்தித்து 11 கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அவரிடத்தில் தந்து விவாதித்தோம். ஒன்றிய அரசின் அமைச்சர் மற்றும் துறையின் செயலாளர், இணைச் செயலாளர்கள் 3 பேர் என்கின்ற வகையில் இந்த கூட்டத்தில் நம்மால் தரப்பட்ட அந்த 11 கோரிக்கைகளும் தனித்தனியே கலந்தாலோசனை செய்யப்பட்டது. அவற்றை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருந்தார். அந்த வகையில் தற்போது 36 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னமும் ஒரு 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை ஒன்றிய அரசோடு இது சம்பந்தமாக கடிதங்களின் வாயிலாகவும் நேரடியாக பிரதமர் உள்ளிட்டவர்களை கொண்டிருக்கிறார். என்றாலும் இந்த முறையும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, தென்காசி, காஞ்சிபுரம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 6 இடங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது குறித்து விரைந்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.